என்னதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மத பிரச்சனையை கிளப்பி மத நல்லிணக்கத்தை சீர்குலைச்சிடலாம்னு ஒரு கூட்டம் கும்மி அடிச்சுக்கிட்டு சுத்தாண்டா நாங்க அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். சரி, ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடலாம். அந்த நீட் தேர்வு நடக்குதுல இப்ப பிள்ளைங்களுக்குலாம், அந்த தேர்வு எழுத வந்த பசங்க பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள போய் பரிட்சை எழுத போயிட்டாங்க. ஆனா அந்த பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்குள்ள அனுமதி கிடையாது, அந்த கேட்டுக்குள்ள கூட வரக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப அந்த பசங்க பரீட்சையை முடிச்சுட்டு வெளியில வர அவங்க வெளியில தான் நிக்கணும், வெயில்ல நிக்கணும் அப்படின்றதுக்காண்டி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை திறந்து விட்டுருக்காங்க. அந்த நீட் தேர்வு எழுதுற பசங்களோட பெற்றோர் வந்து அங்க வெயிலுக்கு அங்க உட்காந்துக்கிறதுக்காண்டி. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான தண்ணி வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே திருநெல்வேலியில கல்லணை பகுதியில் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே தேர்வு எழுத வந்த பசங்களோட பெற்றோர்களை வெயில்ல காக்க விட வேணாமே அப்படின்றதுக்காண்டி அங்க பக்கத்துல இருந்த பள்ளிவாசலை திறந்து விட்டு அவங்கள அங்க ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க அங்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குடிநீர் வசதியும் குளிர்பானங்களும் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த இஸ்லாமிய நண்பர்கள். நீட் எக்ஸாம்க்காக சாம்பார் வடகரையில இருந்து வந்திருக்கோம். இந்த கலெக்டர் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து நிறைய பேர் காலையில பசங்க வெளியில தான் உட்காந்துருந்தோம், இருக்க இடம் இல்ல. இப்ப மதியானத்துக்கு வர போன வருஷம் போனதுல வந்து தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கல, வெளியில தான் வெயிலே